அடிக்கடி காபி காபி சாப்பிட்டா என்ன, காபி சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்ல, நன்னா சாப்பிடக்கூடாதுங்கிறது இல்லை, நன்னா சாப்பிடலாம், விதவிதமா பண்ணி சாப்பிடலாம். ஆனா கிருஷ்ண பக்தி, காபி சாப்பிடும்போது கிருஷ்ணா காபி பீவோ, கிருஷ்ணா கிருஷ்ணா காபி பீவோன்னு சொல்லிட்டு சாப்பிட்டா போச்சு. அப்போ காபி சாப்பிடுறதே கிருஷ்ண பக்தி ஆகுது. அது பண்ணிக்க வேண்டிய முறை தெரியும், அவ்வளவுதான். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், நான் சொல்லவே மாட்டேன்னு எங்கேயா சொல்லுவேனா? என்னோட சேர்ந்து பகவத் பக்தி பண்றது ரொம்ப ஈஸின்னா, யாராவது வந்து என்ன பண்றதுன்னா, நீ இருக்கிறபடி இரு. இது மாதிரி யார் சொல்லுவா உலகத்துல? யார் சொல்லுவா? பேசாம இருக்கிறபடி இரு. கிருஷ்ண ஸ்மரணம் வந்தா போ, செய்ய வேண்டிய கிருஷ்ணஸ்மரணம் பண்ணுனாவது சொல்லக்கூடாதோ? ஏன் சொல்றேன்னா கிருஷ்ணஸ்மரணம் பண்ணு, ஏன்னா பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியாதானே, அது தானே வரணும். கிருஷ்ணஸ்மரணம் அப்பலாம் விடுன்னு வேணா சொல்லலாம், கிருஷ்ணஸ்மரணம் பண்ணுன்னு சொல்லணுமான்னு. என்னைக்கு கிருஷ்ணனுடைய சங்கத்துல கோலாலம் வந்து பாந்தாச்சோ, அப்புறம் என்ன வருதுன்னா, உட்காண்டா எழுந்துண்டா, நல்லது வந்தா கெட்டது வந்தா ஆத்திரம் வந்தா அழுக வந்தா கிருஷ்ணாதான் வருது. எல்லாம் நம்ம விட்டு போகலையே, ஏன் போறது? எல்லாத்தையும் கிருஷ்ண பக்தியில எல்லாத்தையும் போட்டு கசக்கி தாழ்ச்சி குட்டி ஆயிடுது. ஏனால் அதுக்கு நமக்கு எல்லாம் தான் இருக்கும். அதர்மாய நமஹா, தர்மாய நமஹா, ஞானாய நமஹா, அஜ்ஞானாய நமஹா, வைராக்கியாய நமஹா, அவைராக்கியாய நமஹா, ஐஸ்வர்யாய நமஹா, அனைஸ்வர்யாய நமஹா. மேல பக்த கோலாலனுடைய யோக பீடம், அவனை உட்கார வச்சு பீட பூஜை. பூஜையில பீட பூஜைனா எல்லாம் அதர்மத்தை போட்டு தர்மத்தை போட்டு அஜ்ஞானம் ஞானம் எல்லாத்தையுமே போட்டு மேல ஏறி கோலாகலம் ஏறி முதிச்சு உட்காந்து இருந்தான். ஆனா அப்புறம் நீ கோலாகல பாரு, கீழே என்ன இருக்குன்னு பாரு. இந்த சுவாமி எனக்கு கொஞ்சம் அஜ்ஞானம் போனா தேவை, ஐயோ நான் அதனா உனக்கு கொடுக்கணும்னு பாக்குறேன், நிறைய கொடுக்கணும்னு பாக்குறேன்னா நீ போகணும்னு எங்கிட்டயே வந்து பிரார்த்திச்சியா? வேற யார்கிட்டயா போய் பிரார்த்தனை பண்ண? ஏன்னா எனக்கே அத்தியானம் நிறைய வச்சுட்டு இருக்கேன். ஒரு பாகவதால் இன்னைக்கு வரலன்னா வரலையே, என்ன காரணமோ? எங்கேயாவது ரயில்ல பந்தோ, எங்கேயாவது பரிசு தொலைச்சு விட்டாரோ, எங்க இறங்கி சந்தியில நிக்கிறாரோ, ஏன்னு அந்த பாகவதர் விஷயமா அவ்வளவு அத்தியானம் நானே வச்சுட்டு இருக்கும் போது அத்தியானத்தை போனா அத்தியானம் போக்கினா தேவலேன்னா மந்தம் ஜகாசவை குஞ்சா மோகையன் இவ மாகையா என்ன குஞ்சி அத்தியானத்தை போக்கணும்னால், அத்தியானத்தை போக்கணும்னே ஒரு சிரிப்பு சிரிச்சான். ஏன் நாள் உன்னை விட 1000 அஜ்ஞானம் நான் பஞ்சபாண்டவாட்டக வச்சுட்டு இருக்கேன். வஸ்துதா ராகத்வேஷம் இல்லாத ஸ்வரூப லட்சணம் உடைய பரமாத்மா, நானே இவ்வளவு பாசம் உன் பிள்ளைகிட்டக வச்சிருக்கேன், நீ உன் பிள்ளைகிட்டக பாசம் போகணுங்கிறிய, பேசாம கடை ஒண்ணுமே கேட்காத, என் ஞாபகம் மட்டும் உனக்கு எப்போதும் இருக்கும். நீ எவ்வளவு ஒசந்திருக்கோன்னு நினைச்சுக்காத, நீ தாழ்ந்துதான் இரு, ஒசந்துதான் இரு, நடுத்தரவா தான் இரு, எப்படி இருந்தாலும் உன்னை கண்டா எனக்கு பிடிக்கும், அது போறோம் என்று சொல்ற சம்பிரதாயம்னா இது. எப்படி வேணாலும் இருக்கலாமா? நந்தகோபன் இஷ்டப்படி காபி சாப்பிட்றான்,